ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களது ட்ரீம் டு அகாடமி. நான் உங்களது பாலா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழில் இருக்க இலக்கணம் தான் பார்க்க போகிறோம். இலக்கணம்னாலே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ஈஸியான டாபிக்னு சிலர் சொல்லுவாங்க, சிலர் அது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இலக்கணம்னாலே ரொம்ப ஈஸி தான். நம்ம புரிஞ்சு படிக்கணும். நம்ம புரிஞ்சு படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி படிச்சிட்டோம்னா நமக்கு இலக்கணன்றது ரொம்ப ஈஸி. பேசிக்லேருந்து நம்ம போவோம். ஃபஸ்ட்டு இலக்கணம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு மொழியை பேசுவதற்கும் எழுதுவதற்கும் நமக்கு துணையாக இருப்பது தான் என்னதுன்னா இலக்கணம். இலக்கணம்னா என்னது? ஒரு மொழியை பேசுவதற்கும் எழுதுவதற்கும் நமக்கு துணையாக இருப்பது இலக்கணம் எனப்படும். அந்த தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்னா 5 வகைப்படும். அது என்னென்னதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னதுன்னா எழுத்து இலக்கணம். ரெண்டாவது சொல் இலக்கணம். மூணாவது பொருள் இலக்கணம். நாலாவது யாப்பு இலக்கணம். அஞ்சாவது அணி இலக்கணம். இந்த 5 தான் தமிழில் இருக்கக்கூடிய இலக்கணத்தோட வகைகள். இந்த 5ல் நம்ம ஃபஸ்ட்டு எழுத்து இலக்கணத்தை பற்றி பார்ப்போம். எழுத்து இலக்கணம் அப்படின்னா என்னதுன்னா, ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதற்கும் எழுத்து வடிவமாக எழுதப்படுவதற்கும் யூஸ் ஆகுவது தான் என்னதுன்னா இலக்கணம், எழுத்து இலக்கணம். இந்த தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா, தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 247. மொத்தம் தமிழ் எழுத்துக்கள் எத்தனைனா 247. இந்த 247 எழுத்துக்கள் எப்படி வந்துச்சுன்னா, உயிர் எழுத்துக்கள். உயிரெழுத்து எத்தனைனா 12. அது என்னதுன்னா, ஆ முதல் அவ்வரை உள்ள 12 உயிரெழுத்துக்கள். அடுத்து மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்து எத்தனைனா 18. 18 எப்படின்னா, இக் முதல் இன் வரை உள்ள 18 மெய்யெழுத்துக்கள். அடுத்ததாக என்னதுன்னா உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைனா 216. உயிர்மெய் அப்படின்னா என்னன்னா, மெய்யெழுத்து, மெய் ப்ளஸ் உயிர் சேர்ந்தது தான் என்னதுன்னா உயிர்மெய். இப்போ இக்கு ப்ளஸ் ஆ, கா, இந்த காண்றது என்னதுன்னா ஒரு உயிர்மெய் எழுத்துக்கள். அதே மாதிரி இச்சு ப்ளஸ் ஆ, சா, இந்த சான்றது என்னதுன்னா ஒரு உயிர்மெய் எழுத்து. இப்படி உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னா 216 எழுத்துக்கள் இருக்கு. அடுத்ததா ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து எத்தனைனா 1. மொத்தம் எத்தனைனா 247 எழுத்துக்கள். தமிழில் மொத்த எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா மறக்காமல் சொல்லணும், எவ்வளோ? 247 எழுத்துக்கள். இதில் உயிர் எழுத்துக்கள்னா, உயிர் எழுத்து நம்ம உயிருக்கு முதன்மையானது என்னதுன்னா காற்று. அதுபோல தான் இந்த உயிர் எழுத்துக்களுக்கு எப்படி பிறக்கணும்னா, நம்ம வாயை திறந்து சொல்கிறதுனால காற்று வெளிப்படும் போது பிறக்கிறது தான் என்னதுன்னா உயிர் எழுத்துக்கள். காற்று வெளிப்படும் போது பிறப்பது உயிர் எழுத்துக்கள். சரியா? உயிரெழுத்துக்கள் என்னது? ஆல இருந்து
வரை. அடுத்து மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் அப்படி என்னன்னு பார்த்தா, நம்மளுடைய உடல் உறுப்புகளின் துணை கொண்டு பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் என்னதுன்னா மெய்யெழுத்து. நம்மளுடைய உடல் உறுப்புகளின் துணை கொண்டு பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் என்னது மெய்யெழுத்துக்கள். அது என்னதுன்னா இக்கு முதல் இன் வரை உள்ள எழுத்துக்கள் 18 மெய்யெழுத்துக்கள். இப்போ இந்த மெய்யெழுத்துக்களில் வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு இருக்கு. இதில் வல்லின எழுத்துக்கள் என்னன்னா கசட தபர. மெல்லின எழுத்துக்கள் என்னன்னா எம் ஞஞன நமன. இடையின எழுத்துக்கள் என்னதுன்னா ஏரல வளல. இதுதான் இது வந்து கசட தபர அப்படின்றது வந்து வல்லின எழுத்து, ஞஞன ஞமன அப்படின்றது வந்து மெல்லின எழுத்து, ஏரல வளல அப்படின்றது வந்து இடையின எழுத்து. உயிர்மை எழுத்துனா என்னன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் சேர்ந்தது தான் என்னதுன்னா ஒரு உயிர்மை எழுத்துக்கள். அப்படியே உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை 216. அடுத்ததாக ஆயுத எழுத்து பார்ப்போம். ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துக்கு ஆயுத எழுத்துனா இது அக்கு. இதுக்கு வந்து வேறு பல பெயர்கள் இருக்கு. அது என்னன்னதுன்னா தனிநிலை, அக்கேனம், ஒற்று அப்படின்னு இதுக்கு ஆயுத எழுத்துக்கு வேற வேற பெயர்கள் இருக்கு. அதுக்கடுத்து இது உரிய மாத்திரை. மாத்திரை அப்படின்னா என்னதுன்னா மாத்திரை அப்படின்னா எழுத்துக்கள் ஒலிக்கப்படும் கால அளவு தான் மாத்திரை. எழுத்துக்கள் ஒலிக்கப்படும் கால அளவு. கால அளவு தான் என்னதுன்னா மாத்திரை. அதாவது ஒரு கை நொடிக்கும் நேரமோ கண்ணிமைக்கும் நேரமோ மாத்திரைக்குரிய கால அளவாக சொல்றாங்க. என்னதுன்னா கண் இமைக்கும் நேரமோ கை நொடிக்கும் நேரமும் ஒரு மாத்திரைக்கு உரிய அளவுன்னு சொல்றாங்க. இப்போ குறில் எந்தெந்த எழுத்துக்கு எத்தனை மாத்திரைன்றதை பார்ப்போம். குறில் எழுத்தோட மாத்திரை அளவு, குறிலோட மாத்திரை அளவு என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாத்திரை. நெடில் எழுத்தோட மாத்திரை அளவு 2 மாத்திரை. அடுத்து மெய் எழுத்துக்களோட மாத்திரை அளவு என்னதுன்னா அரை மாத்திரை. ஆயுத எழுத்து
ஆயுத எழுத்தோட மாத்திரை அளவுன்னு கேட்டேன்னா அரை மாத்திரை. சரியா? இதுதான் எழுத்துக்களுடைய மாத்திரையோட அளவு. அப்புறம் தமிழ் எழுத்துக்கள் எத்தனைன்னு பார்த்துட்டோம், மாத்திரைன்றது என்னன்னு பார்த்துட்டோம். எழுத்து இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டோம்னா, எழுத்து இலக்கணம் 2 வகைப்படும். என்னதுன்னா, முதல் எழுத்து, ரெண்டாவது சார்பெழுத்து. முதல் எழுத்து அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு முதல் காரணமாக அமைவதால் இதை முதல் எழுத்துன்னு சொல்றாங்க. அதாவது பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு முதல் காரணமாக அமைவதால் இதை முதல் எழுத்துக்கள் என்று சொல்றாங்க. முதல் எழுத்து அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டோம்னா, உயிரெழுத்து 12ம் உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 மொத்தம் 30 எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டோம்னா, முதல் எழுத்துக்கள் எத்தனை? 30. உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் சேர்ந்தது தான் முதல் எழுத்துக்கள். இந்த முதல் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டால் என்ன எத்தனை சொல்லணும்? 30. அடுத்து சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்து அப்படி என்னன்னா, முதல் எழுத்தை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். என்னன்னு தெரியுதா? முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா 10 வகைப்படும். சார்பெழுத்துக்கு என்னன்னா, முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் அது சார்பெழுத்துக்கள். இது 10 வகைப்படும். அது என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உயிர்மெய், ரெண்டாவது ஆயுதம், உயிரிழப்பெடை, ஒற்றளப்படை, ஒற்றிய உகரம், ஒற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், கடைசியா ஆயுத குறுக்கம். சார்பெழுத்துக்கள் என்னதுன்னு எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். அவை என்னென்னதுன்னா, உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம்,
ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு 10 வகைப்படும். அடுத்த கிளாஸில் இந்த சார்பெழுத்துக்களின் 10 வகைகளை பற்றி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு நான் நடத்தினது வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எடுத்துருந்தது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இது இலக்கணம் அடுத்தடுத்து இலக்கணம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் வரும்.